ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். ஸோ நமக்கு இன்றைக்கி ஆர்டர் வந்துச்சுன்னா திரும்ப எருதுன்னு பார்த்தோம். அதில் டைல்ஸ் ஆல்ரெடி லே பண்ணிட்டாங்க. 2mm சைஸில் ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்துட்டு 2mm சைஸில் கேப் விட்டு வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாம் லே பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஓனர் கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் க்ரௌட்டிங் மட்டும் தான் போடணும், ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருங்க 2 பாத்ரூம் சொன்னாங்க. ஸோ நானும் போய் செக் பண்ணோம். கரெக்டாக 2mm சைஸில் லே பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. அவ்வளோ மேஸ்திரி க்ளீன் பண்ணிட்டுலாம் போயிட்டாங்க. பார்த்திங்கன்னா கேட்குறேன், கரெக்டாக 2mm சைஸில் கேப் வரணும், டெப்த்தும் அதேமாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் க்ரௌட்டிங் போடுறதுக்கு முன்னாடி ஓகேங்களா. ஸோ பார்த்தா தெரியும். ஸோ 2 பாத்ரூம் சொன்னோம். நான் போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு காமிட்டிடுறேன். ஸோ நடுவில் எடுக்க முடியல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆஃப்டர் க்ரௌட்டிங் ஒரு பாத்ரூம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பேன். ஸோ அதே டைல்ஸ் கலரை நான் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அவங்களும் இந்த கலர் ஓகேன்ட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா டெப்த்தாக தான் ஆழமாக போட்டிருப்பேன். போட முடிச்ச அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 1 டே கழிச்சு தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். அது சொன்னேன், இந்தமாதிரி சென்னையில் உங்களுக்கு என்ன ஒர்க் பண்ணணும், க்ரௌட்டிங் ஒர்க் பண்ணணும், இல்லை டைல்ஸ் ஜாயின் கட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணணும், வாட்டர் லீக்கேஜ் ஆகுது, இதை மாதிரிலாம் ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து செகண்ட் பாத்ரூம், சேம் அதே டைல்ஸ் தான். பட் இது கலர் வந்து கொஞ்சம் லைட் ஐவேரி கலராக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து க்ரௌட்டிங் பண்ணி முடிச்சிட்டேன். பட் இதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்க முடியல இந்த பாத்ரூம்க்கு. இப்படி தான் இருக்கும் ப்ராசஸ் எல்லாமே. ஸோ ஓவராலாக 10 நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இதுவரை பண்ண இடத்துல எந்த கம்ப்ளைண்ட் வந்ததும் இல்லை. இந்தமாதிரி வேணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள்.